ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஆசை ஆசையாக திருமண மேடை ஏற சென்ற மாப்பிள்ளைக்கு விழுந்த கத்தி குத்தால் திருமணமே நின்று போன அதிர்ச்சி சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் மாவட்டம் குணகள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவீஷ். இவருக்கும் நயனா என்ற பெண்ணிற்கும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்தோடு நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. இதனையடுத்து ஜனவரி 30ஆம் தேதியன்று இருவருக்கும் திருமணம் செய்ய இரு வீட்டாரும் திட்டமிட்டனர். அதன்படி சாமராஜா நகர் மாவட்டம் கொள்ளேகாலில் உள்ள வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் கடந்த வியாழனன்று திருமண வரவேற்பும் வெள்ளிக்கிழமை திருமணமும் நடைபெற இருந்தது. திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என இரு வீட்டாரும் விரும்பியதால் பெரும் பொருட்செலவில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வியாழக்கிழமையன்று திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக திருமண மண்டபத்தில் ஏராளமான உறவினர்கள் வந்துள்ளனர். மாப்பிள்ளை ரவீஷ் தனது வீட்டில் இருந்து நண்பர்களோடு காரில் திருமண மண்டபம் நோக்கி புறப்பட்டுள்ளார். கொள்ளேகால் நகரில் உள்ள MGSV கல்லூரி சாலை அருகே கார் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு காரில் வந்த கும்பல் ரவீஷின் காரை வழிமறித்துள்ளனர். பின்னர் காரில் இருந்து வந்த கும்பல் ரவீஷை கத்தியால் தாக்க முயன்றனர். அப்போது உடலில் காயம் ஏற்பட்டு விடாமல் கையால் தடுத்த போது அந்த கும்பல் கையில் கத்தியால் தாக்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. ரத்தம் சொட்ட சொட்ட ரவீஷ் துடிதுடித்த நிலையில் அதே காரில் அவரது நண்பர்கள் ரவீஷை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மாப்பிள்ளை கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் அறிந்த உறவினர்கள் அதிர்ச்சியடைந்து உடனே திருமணத்தை நிறுத்தினர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் மருத்துவமனைக்கு சென்று ரவீஷிடம் என்ன நடந்தது, யார் அவர்கள் என விசாரித்த போதுதான் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்தன. நயனாவிற்கும் ரவீஷிற்கும் நிச்சயம் நடந்த பின்னர் ரவீஷை தொடர்பு கொண்டு பேசிய நபர் ஒருவர், நான் நயனாவை காதலிக்கிறேன், நயனாவை நீ திருமணம் செஞ்சா உன்னை தீர்த்து கட்டிடுவேன் என ரவீஷை மிரட்டி உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரவீஷ் இது குறித்து நயனாவிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு அவன் தன்னிடம் காதலை தெரிவித்தான், ஆனால் நான் அவனை காதலிக்கவில்லை, காதலை நிராகரித்து விட்டேன், அவ்வளவுதான் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ரவீஷ் அந்த மிரட்டலை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நயனாவை காதலித்த நபர் ரவீஷை கண்காணித்து கத்தியால் தீர்த்து கட்ட முயன்றதும் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியதும் தெரிய வந்தது. காயமடைந்த ரவீஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பி ஓடிய அந்த கும்பலை கொள்ளேகால் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் முத்துராஜு, தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடிக்க ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பயன்படுத்திய காரை நாங்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளோம். திருமணத்தின் மீதான பொறாமை காரணமாகவே இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1000 கனவுகளோடு திருமண மேடை ஏறச் சென்ற மாப்பிள்ளையை பெண்ணின் காதலன் கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.